السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لولا سمعتموه ظن المؤمنون والمؤمنات بأنفسهم خيرا وقالوا هذا إفك مبين. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்பாளர் எல்லாம் அல்ல திருநாமத்தை வார்த்தைகளை ஆரம்பம் செய்யும். சலாமும் சலவாத்தும் கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களது உயர்ந்த வாழ்க்கை நெறியினை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபம் தாபியீன்கள், இமாம்கள், மேதைகள், இறைநேசர்கள், இறைவனுடைய அருளை எதிர்நோக்கி காத்திருக்கிற நம்மவர்கள் அனைத்து பெருமக்களின் மீது இன்றைக்கும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்நூர் என்கிற அத்தியாயத்தின் விளக்கங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு ஒரு சில வசனங்களுக்கான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார்: இந்த அவதூறை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் இறை அச்சமுள்ள, இறை நம்பிக்கை உள்ள ஆண்கள் பெண்கள் மீது நம்பிக்கை கொண்டு இது பகிரங்கமான அவதூறு என்றவர்கள் சொல்லியிருக்க வேண்டாமா என்றவர் கேட்கிறார். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அப்பட்டமான ஒரு இட்டுக்கட்டை, ஒரு குற்றச்சாட்டை மக்கள் முன்வைக்கிறார்கள். மிக குறிப்பாக முனாஃபிகீன் போர்க்களத்துக்கு சென்ற இடத்திலே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கழுத்து மாலையை உடைக்கிறார்கள். அதை தேடிச் சென்ற காரணத்தினாலே அந்த குழுவோடு புறப்பட்டு வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஆயிஷா நாயகி அவர்களது ஒட்டகையில் ஏறிவிட்டார்கள் என்று நினைத்து அந்த ஒட்டகத்தை ஓட்டி கொண்டு வந்து விடுகிறார்கள். அதற்கு பின்னாடியே ஒரு காரணம் சொல்கிறார். அன்றைய காலத்திலே பெண்கள் எல்லாம் மெலிந்து இருப்பார்கள், போதுமான உணவு இல்லை. எனவே அவர்கள் ஏறி இருக்கிறார்களா இல்லையா என்று தெரிவது நியாயமில்லை என்று அவர்கள் பின்னாடியே சொல்கிறார். இன்னைக்கு கூட அப்படித்தான். டூ வீலரில் ஒய்வு ஏறினாங்களா இல்லையாங்கிறது கவனிக்காம பல பேர் வந்துடுறாங்க. ஹெல்மெட்டு அறிமுகமான புதுசில் நிறைய குழப்பங்கள் தான் நடந்துச்சு. யாரோ அந்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடும்போது ஜோடி மாறி ஏறுறாங்க. அந்த அம்மா பேசிக்கிட்டே வந்து இது பொதுவாக பெண்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்கள் நாம தான் கொஞ்சம் கம்மியாக பேசுவோம், குறைவாக பேசுவோம். 2000 வார்த்தைகள் ஒரு நாளைக்கு அவர்கள் பேசுவார்கள் என்று ஒரு ஆய்வு சொல்கிறது. 2000 வார்த்தைகள் குறைந்தபட்சம் பேசி தீர்க்க வேண்டும். அப்போ தான் அவங்க மைண்ட் ரிலீஃப் ஆகும். ஆண்கள் நமக்கு ஒரு 500 வார்த்தைகள் நமக்கு போதுமான. இந்த 500 வார்த்தைகளையும் ஆஃபீஸில், அங்கே வெளியில், ஃப்ரெண்ட்ஸில் அப்படி பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் அந்த அம்மா பேசுகிறதுக்கு அவ்வளோதான் சொல்லணும். என்ன கேட்டாலும் அவ்வளோதான் முடியும். அது மாதிரி அந்த கேட்டுக்கிட்டே வந்துருக்கலாம். ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு விஷயத்திற்காக குறிப்பிடும் போது தான் இது நம்முடைய வீட்டுக்காரருடைய குரலிலே என்று விளங்கி அதற்கு பிறகு அங்கிருந்து ஃபோன் செய்து அவர்கள் தங்களது சொந்த வாகனத்தில் ஏறியதாக ஒரு வேடிக்கையான நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. இப்போ ஆயிஷா நாயகி பின்னாடி அதை சொல்கிறார்கள். ஏன் எனது ஒட்டகை ஓட்டியை எப்படி கொண்டு வந்தாங்க?
நான் ஏறாமலே எப்படி கொண்டு வந்தார்கள், அதற்கான முகாந்திரம் என்ன? பெண்கள் அப்போது வெளிந்திருப்பார்கள். ஏறுறதும் தெரியாது, ஏறாமல் இருந்ததும் தெரியாது, எல்லாம் ஒருபோல இருக்கிற காரணத்தினாலே அவங்க ஓட்டிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி ஓட்டிக்கிட்டு வந்ததற்கு பிறகு தொலைந்து போன இடத்திலே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவங்க இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஒரு ஏற்பாடு செய்வாங்க. பயணக்கூட்டம் வந்து முடித்ததற்கு பிறகு ஒரு சில மணி நேரங்கள் கழித்து அந்த கூட்டம் எதையாவது விட்டு சென்று இருக்கிறதா என்று பார்த்து அவற்றை எல்லாம் கொண்டு வருவதற்கென்று ஒரு ஆளை நியமிப்பார்கள். அந்த முறையில் சஃபான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்திருந்தார். அவர் கொஞ்ச நேரம் கழித்து ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக வருகிற போது ஆயிஷா நாயகி அவர்கள் அடையாளம் மேற்கொண்டார். அதற்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஹிஜாபு நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னாலே அன்னையை பார்த்திருந்த காரணத்தினாலே எனக்கு தூரத்திலே அவர்கள் தான் என்று தெரிந்து விட்டது. அப்படி தெரிந்ததினாலே கிட்டே வந்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்கிறாங்க. ஒட்டகையை படுக்க வைக்கிறாங்க, அன்னையை ஏற்றுகிறார்கள், இருவரும் வருகிறார்கள். ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக ஒரு நீண்ட நேரம் கழித்து வருகிறார்கள் என்ற உடனே முனாஃபிக்குகள் என்ன சதி செய்யலாம் என்றுதான் எப்போதும் இருப்பார்கள். எப்போதுமே எதிரிகள் அப்போதுதான் அப்படித்தான் இருப்பார்கள். முனாஃபிக்குகள் நம்பக்கூடாது, இறை மறுப்பாளர்களை நம்பக்கூடாது, உற்ற துணையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இறை நம்பிக்கையாளர்களை தவிர வேறு எவரையும் இணை வைப்பாளர்களை உற்ற துணையாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கிறார். ஆனாலும் நமக்கு புத்தி இல்லை. திரும்ப திரும்ப அவரிடத்திலே சென்று சேர்ந்து எல்லாவற்றையும் திறந்து காட்டி அப்பழுக்கற்ற முறையிலே அவர்களுக்கு மிக மிக விசுவாசமாக அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடியாக விசுவாசமாக இருந்து ஏத்தை காட்டினால் அவர்களது குணம் என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் தொடர்ந்து வரலாறுகள் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. திருக்குரான் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொல்கிறது, இறை நம்பிக்கையாளர்களை தவிர வேறு யாரையும் மற்ற துணையாக எடுத்துக்கொள்ளாது. அவர்களோடு இணக்கமாக நடப்பது என்பது வேறு. நம்மை போல யாரும் இணக்கமாக நடக்க முடியாது. நம்மை போல நம்முடைய மார்க்கத்தை போல இணக்கமாக நடக்க சொல்லுகிற எந்த மார்க்கமும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்திலே சொல்கிறான், வலா தஸுப்புல் லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு தெய்வங்களை வணங்கக்கூடியவர்களை நீங்கள் ஏசாதீர்கள். அப்படி ஏசினால் என்ன நடக்கும் தெரியுமா? ஃபைசுப்புல்லாஹ அதுவும் கைர் இல்மின், எந்த ஞானமும் இல்லாமல் நீங்கள் வணங்குகிற உங்கள் இறைவனை ஆண்டவனை அவர்கள் திட்டுவாங்க. பதிலுக்கு பதில் திட்டுவாங்க. நான் உங்கள் அத்தாவை திட்டா என்ன எங்கள் அத்தாவை திரும்பி திட்டுவோம். இது மனிதனுடைய இயல்பு. எனவே தான் பிற மத தெய்வங்களை நிந்திக்க கூடாது என்கிற சட்டம் இருக்கிறது. வேற எங்காவது இப்படி இருக்கிறதா? குறைந்தபட்சம் ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? பேசுகிற வார்த்தைகளில் நாகரிகம் பேட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? ஒன்றும் கிடையாது. சொல்வதை தெளிவாக சொல்லுங்கள் என்று நமக்கு கட்டளை இருக்கிறது. எப்போதுமே குழப்பமாக பேசக்கூடாது. பூரு கௌரன் லைக்கினா என்று ஒரு இடத்துல, பூரு கௌரன் சதீதா என்று ஒரு இடத்துல மென்மையாக பேசுங்கள் என்று சொல்லுகிற வேதம் இன்னொரு இடத்திலே சொல்வதை தெளிவாக நேரடியாக சொல்லுங்கள் என்று சொல்லு. இரு பொருள்பட பேசக்கூடாது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடாது. இதுவாக இருக்குமோ என்று எதிராளிகள் ஊகிக்கிற அளவுக்கு பேசக்கூடாது. இவைகளெல்லாம் இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிற மிகப்பெரிய பாடம். எனவே முனாஃபிக்குகள் வழக்கம் போல காத்திருந்தார்கள். இது ஒரு பெரிய செய்தி அவர்களுக்கு. சஃபான் இப்னு முஅத்தல் இந்த நபித்தோழரும் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் தனியாக வருகிறார்கள். எனவே வழக்கம் போல கதை கட்டினார்கள். இருவருக்கும் ஏதோ ஒரு உறவு இருக்கிறது என்று சொன்னேன். முந்தைய வசனங்களில் அதை நாம் பார்த்தோம். ஒரு சுருக்கத்திற்காக மீண்டும் அதை நான் சொன்னேன். இப்படி பேச்சு நடக்கிற போது மூமின்களாக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை, ஒரு படிப்பினையை அல்லாஹ் சொல்லுகிறான். லவ்லா ஸமிஅ்துமூஹு ظنَّ المؤمنون والمؤمنات بأنفسهم خيرا. இதை கேள்விப்படுகிற போது இறை நம்பிக்கையாளர்கள் தங்கள் உள்ளங்களிலே நல்ல எண்ணங்களை கொண்டிருக்க வேண்டாம். வகாலு ஹாதா இஃப்குன் முபீன், இது பகிரங்கமான இட்டுக்கட்டு என்று சொல்லி இருக்க வேண்டாம். நல்லவர்களை பற்றி ஒரு செய்தி நமக்கு வருகிறது என்று சொன்னால் முதலாக நம்முடைய கமெண்ட், நம்முடைய கருத்து என்பது இல்லை, இப்படி இருக்காது, அவர்கள் நல்லவர்கள், இதான் சொல்லணும். இது ஆயிஷா நாயகி தொடர்பான செய்திகளாக இருந்தாலும் இது பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் எல்லா நேரத்திற்கும் பயன்படக்கூடிய ஒரு செய்தி. ஒரு நல்லவரை பற்றி கெட்டதாக புறம்பானதாக அது இன்னும் நாம் விசாரிக்கவில்லை, கேள்விப்படுகிறோம், அவ்வளவு. மேராஜ் இருக்கிற கிருஷ்ணதாசன் போயிட்டு வந்துட்டாங்க.
மேராஜ் என்பது உள்ளபடி இன்றைக்கும் நம்மால் அறிவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு தாழ்பால் ஆடி அடங்குகிற நேரத்திலே ஒரு மனிதனுடைய படுக்கை சூடு ஆறி முடிவதற்குள்ளாக எவ்வளவோ பெரிய இடங்களுக்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சென்று வந்து விட்டார்கள் என்கிற ஒரு செய்தி இருக்கிறதே, சாதாரண அறிவுக்கு புறப்படும். எனவே அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதில் ஒன்றும் தவறு கிடையாது. அந்த நேரத்திலே வெளியூர் சென்ற அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே ஊருக்குள்ளே என்ட்ராகும் போது இந்த செய்தியை சொல்றாங்க. உங்களது தூதர், உங்களது தூதர், உங்களது நண்பர் இப்படியெல்லாம் வானவெளிக்கு சென்று இறைவனை சந்தித்து விட்டு வந்துவிட்டாராமே என்று சொல்லும்போது அவர்கள் சொன்னார்கள், சொன்னது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தால் அது உண்மைதான். ஏனென்றால் அவர்கள் பொய்யுரைத்து நான் பார்க்கவில்லை, பொய் சொன்னோம், இன்னும் கேட்கவில்லை, நபியை சந்திக்கவில்லை, குறைந்தபட்சம் நபித்தோழர்களையாவது பார்த்திருக்கலாம், இன்னும் பார்க்கவில்லை. ஊருக்குள் நுழைந்த புதிதிலே எதிரிகள் சொல்லுகிறார்கள், இப்படியெல்லாம் உங்கள் நண்பர் பிதற்றி கொண்டிருக்கிறார் என்று கேட்கிற போது சரி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய பதில் என்ன தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னார், அவர்கள் உண்மையாக இருக்கும். ஏனென்றால் ஒரு உண்மை தவிர வேறு எதுவும் பேசினார், பார்த்ததில்லை, கேட்டதில்லை. இதுதான் நம்முடைய பண்பாக. ஒரு நல்ல மனிதரை பற்றி உண்மையிலேயே அவர் தவறாக நடந்து அதற்கு பிறகு அவர் தவறு செய்தார் என்று நமக்கு தெரிய வந்தாலும் பரவாயில்லை. முதலாக நம்முடைய கருத்து என்பது நல்ல எண்ணமாக, நல்ல கருத்தாக இருக்கிறது. இது பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு என்று சொல்லி இருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்டார். அதற்கு பிறகு விசாரணை, அதற்கு பிறகு நாம் அவர்களை பற்றி யோசிப்பது எல்லாம் செகண்ட். இரண்டாவது, முதலாக நம்ம ஒரு மூமினை பற்றிய நல்ல எண்ணங்கள் நமக்கு வேண்டும், நல்ல எண்ணங்கள் வேண்டும். பெரும்பாலும் நமக்கு நல்ல எண்ணங்களே கிடையாது. யாரை பார்த்தாலும் அவர் இப்படி இருப்பாரோ, ஒருவேளை அப்படி இருக்கும் என்று நாம கற்பனை செய்து கொண்டு ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதா? முன்னேற முடியும். அதற்கு பேர் தான் பரக்கத். கொரோனால ஒருத்தர் மாடி கட்டினார். கொரோனா எவ்வளோ சிக்கலான காலகட்டம் நமக்கு தெரியும். எவ்வளோ சிக்கலான காலம். பாதி பேருக்கு பாதி சம்பளம், நிறைய பேருக்கு சம்பளமே கிடையாது. அஜர்த்தெல்லாம் கிராமங்களில் அனுப்பியிருக்கிறாங்க, கொடுக்க ஒன்றும் இல்லை, அஜர்த்தெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. கிராமங்கள் உண்மையிலே ஒன்றும் கிடையாது. அப்படி சிக்கலான காலகட்டம். அப்படி சிக்கலான அந்த காலகட்டத்திலே ஒருவர் மாடி எழுப்புகிறார், மாடி கட்டுகிறார், மாடி கட்டிட்டார். அதை சுற்றி இருக்கிற மக்கள் என்னவெல்லாம் பேசுகிறார்கள். அப்போ அல்லாஹ் மேல பரக்கத் என்பதில் நம்பிக்கை கிடையாதா? அல்லாஹ் நாடி இருக்கிறான். அவ்வளவுதான். அந்த கொரோனாவிலே பல திருமணங்கள் நடந்தது, அழகாக நடந்தது. கொரோனாவிலே என்னவெல்லாமோ நடந்தது. ஒரு விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எது சிக்கலாக இருக்கிறதோ, எது இக்கட்டாக இருக்கிறதோ, அது எல்லோருக்கும் இக்கட்டு கிடையாது. உதாரணமாக நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால், மழை இறங்குகிறது, மழையை கொண்டு விவசாயிகள் மகிழ்கிறார்கள், மற்ற மக்கள் சிரமப்படுகிறார்கள். ஒரு நியமத்து இருக்கிறது, அந்த நியமத்து எல்லோருக்கும் நியமத்து கிடையாது, அல்லாத முடிவு செய்யும். கொரோனா பல பேருக்கு வாழ்வு வைத்திருக்கிறது. பல பிச்சைக்காரர்கள் ரொட்டி மாஸ்டர்களாக உயர்ந்திருக்கிறார்கள். வேலை, அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது. என்னுடைய பார்வையில் இந்த மாடி கட்டியவருக்கு அல்லாஹ் பரக்கத் செய்தார். ஒரு நீண்ட நாட்களாக வர வேண்டிய ஒரு பணம் கைக்கு கிடைத்தது. அப்போ வேலையே இல்லாததுனால அது ஒரு ஒதுக்குப்புறம் வீடு, எந்த ரூல்ஸும் அங்கே தேவையில்லை. சின்னமாக கட்டி அவருடைய தேவையை பூர்த்தி செய்தார். பரக்கத்து மேல் நமக்கு நம்பிக்கை இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு இக்கட்டிலும் வளர்ச்சி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கொடுப்பார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடலை பிளந்தார், கடலை பிளந்தார். இதுக்கு முன்னாலே யாரும் கடல் வழி விட்டது கிடையாது, கியாமத் நாள் வரை வழி விடுவது கிடையாது. அது ஒரு அற்புதம். இது அல்லாஹ்வால் முடியும் என்று நம்பிக்கை. அதுபோலத்தான் எந்த மனிதர்களை பார்த்தாலும் முதலாக நம்பிக்கை வைக்க வேண்டும், நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். உளவியல் ஒரு உண்மையை சொல்லித் தருகிறது. ஒருவரை உங்களை வசப்படுத்த வேண்டுமானால் அல்லது உங்கள் பேச்சை கேட்க செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை முதல் சொல்லும். 10 குணத்தில் 9 குணம் தப்பாக இருக்கு. எப்படி போய் சொல்றது? மிக குறிப்பாக அழைப்புப்படி செய்வதற்கு, தொலைவாங்க என்று சொல்வதற்கு, ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை பேசுவதற்கு முன்னால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை சொல்லணும். 9 தப்பாக இருக்கு. ஆனால் அவர் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காரு இல்லையா, அதை சொல்லுங்க. நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காரு, ட்ரெஸ் அழகாக இருக்கு,
தலை அழகாக செய்திருக்கீங்க. மனிதன் விரும்புகிறான், பாராட்டை விரும்புகிறான். மனிதர்கள் அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய மிக சிறந்த 5 வழிகளில் ஒன்று பாராட்டு. அஷஜ் அப்படின்னு ஒரு தலைவர், அவர் தன்னுடைய குழுவினர்களை சேர்த்து கொண்டு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு பார்க்கறதுக்கு கிராமத்தில் வந்த உடனே ரசூல்லா பார்க்குற ஆர்வத்தில் எல்லாரும் ஒருத்தரத்தை போட்டுட்டு ரசூல்லா பார்க்க ஓடிட்டாங்க. அப்போ இந்த அஷஜ் இவர் தான் அந்த குழுவுக்கு தலைவர். இவர் எல்லாரும் மாதிரி இருக்க முடியாது இல்லையா? எல்லா ஒட்டத்தையும் கட்டி போட்டு அதுக்கெல்லாம் தீனி போட்டு ட்ரெஸ்ஸை மாற்றி பொறுமையாக நிதானமாக நபியை பார்க்க போகிறாங்க. நபிகள் நாயகம் சல்லல்லாஹு சொன்னாங்க, யா அஷஜ்ஜே, உங்கள்கிட்ட அல்லாஹ் விரும்பக்கூடிய 2 குணம் இருக்குது. ஒன்று நிதானம், இன்னொன்று அறிவாற்றல் சொல்லி அவரை பாராட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள தாயிஃபிலிருந்து விரட்டுறாங்க. அப்போ ஒரு தோட்டத்தில் ஒதுங்குறாங்க. அதில் அத்தாஷ் அப்படிங்கிறவர் ஊழியராக வேலைக்காரராக இருக்கிறார். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப களைச்சு போய் கல்லடிபட்டு வருவதை பார்த்து அதனுடைய முதலாளி, இவருக்கு ஏதாவது உண்ண கொடு அப்படின்னு சொல்லி வேலைக்காரர்கள் சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ வந்து சில திராட்சை கனிகளை பறித்து கொடுக்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி சாப்பிடும். அப்போ அவர் கேட்குறாரு, இது புதிய வார்த்தைகள் எங்கள் ஊருக்காரங்க சில பேருக்கு சொல்லுவாங்க. உங்கள் ஊருக்காரங்க நம்ம எந்த ஒரு நான் நைனுவா கிராமத்துச்சான். நைனுவா அது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஊராச்சே. அவர் யூனுஸ் உங்களுக்கு தெரியுமா? ஆமாம் தெரியுமே. அவர் வந்து இறை தூதர் அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்தை பற்றி அந்த ஊரை பற்றி நபியை பற்றி பேசின உடனே அவருக்கு ரொம்ப மனசு இழங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ரொம்ப பணிவிடை செய்து நபியின் கையை முத்தமிட்டு ரொம்ப சண்டைப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவரை அந்த ஊரை பாராட்டுகிறார்கள், அவரை பாராட்டுகிறார்கள். இப்போ பாராட்டு மொழிகள் மனிதருக்கு முக்கியமானது. இப்போ யாரை பார்த்தாலும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை பார்ப்பதை விட நல்ல விஷயங்களை பார்க்கணும். உளவியல் இன்னொரு உண்மை சொல்கிறது, நாம் ஒருத்தரை பார்த்து குற்றம் சொல்றாருன்னா முதலில் நம்மிடத்திலே குற்றம் இருக்கிறது. நம்மிடத்தில் குற்றம் இருக்க போய்த்தான் அதுபோல குற்றத்தை அவர்களிடத்தில் தேடுகிறோம். நம்மிடத்தில் நிறைவு இருந்தால், நம்மிடத்திலே நல்ல குணங்கள் நிரம்ப இருந்தால் நாமும் அதுபோல குணங்களை தேடுவோம் என்று இன்றைக்கு உளவியல் சொல்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், எவ்வளவு பெரிய இட்டுக்கட்டு. அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனம் இறக்கி அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பரிசுத்தப்படுத்தி விட்டார் என்பது வேறு. ஆனால் இப்படி ஒரு இக்கட்டு வருகிற போது, மூமின்கள் மீது களங்கம் சுமத்தப்படுகிற போது நம்முடைய வார்த்தை எப்படி இருக்க வேண்டும்? அல்ல, இது தவறு, இது அப்பட்டமான இட்டுக்கட்டு என்று சொல்லி இருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறார். லவ்லா ஜாவு அலைஹி பிஅர்பஅத்தி ஷுஹதா ஃபஇன் லம் யஅது பிஷ்ஷுஹதா ஃபஉலைக இன்தல்லாஹி முகாலிம். சரி, நீங்கள் சொல்வதை போல வைத்துக் கொள்வோம். அவர்கள் குற்றம் செய்தார்கள் என்று சொன்னால் அது வெறும் வார்த்தையால் சொல்லக்கூடாது. 4 சாட்சியங்களை கொண்டு வந்தீர்களா? ஒன்று, குற்றச்சாட்டை சொல்லக்கூடாது, அதை பற்றி பேசவே கூடாது. ஆனால் அப்படி கொண்டு வந்தீர்கள், அதை பற்றி பேசுங்கள் என்று சொன்னால் 4 சாட்சியங்களை கொண்டு வர வேண்டும் இல்லையா? சாட்சியம் என்பது கண்ணால் பார்த்து சாட்சியம். விபச்சாரம் என்கிற குற்றச்சாட்டுக்கு சாட்சியங்கள் எப்படி வர வேண்டும் என்று சொன்னால் 4 சாட்சியம். ஒரு பெண்மணி தவறு செய்கிற போது அதை நிரூபிப்பதற்கு 4 சாட்சிகளை மனிதன் தேடிக்கொண்டிருப்பான். அப்போ சாட்சி கிடைக்காத போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த லானத் சாபம் என்கிற ஒரு வழிமுறையை சொல்கிறான். 4 முறை சத்தியமிட்டு இந்த பெண் பாவம் செய்தாள் என்று சொல்லிவிட்டு 5வது முறை ஒருவேளை இந்த பெண் பரிசுத்தமானவளாக இருந்தால் அல்லாஹ்வின் கோபம் என் மீது இறங்கட்டும் என்று சொல்ல வேண்டும். அதுபோல் அந்த பெண் சொல்ல வேண்டும், நான் தவறு செய்யவில்லை, அப்பட்டமாக என்னை குற்றம் சாட்டுகிறார் என்று 4 முறை சத்தியம் செய்துவிட்டு ஒருவேளை நான் தவறு செய்திருந்தால் அல்லாஹ்வுடைய கோபமும் சாபமும் என் மீது இறக்கட்டும் என்று சொல்லி அவர்கள் தன் மீது பழிச்சொல் சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான வழியும் சொல்லித் தந்தார். அப்போ 4 சாட்சியங்களை கொண்டு வர வேண்டும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று சொல்லிவிடக்கூடாது. பெண்களுக்கான பாதுகாப்பை இஸ்லாம் வழங்கியதை போல எந்த மார்க்கம் வழங்கும்?
அந்த மார்க்கம் வளர்க்கணும். இப்போ ஆணுக்கு பெண் சமம் என்கிற ஒரு நிலையிலே கொண்டு வந்து நிறுத்தி வீட்டு வேலையை யாரெல்லாம் பார்ப்பது என்கிற மிகப்பெரிய சண்டையும் டிபேட் விவாதங்கள் பெரிய கலந்துரையாடல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாம் மிக தெளிவாக இயல்பாக அழகாக சொல்லிவிட்டது, வீட்டுக்கு ராணி அந்த பெண், வெளியில் ராஜா அந்த ஆண். அவ்வளோதான். ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கை இரண்டாக பிரித்து விட்டது. வெளியில் ஃபுல்லாக உழைக்கிற சம்பாதிக்கிற இந்த நிர்வகிக்கிற இந்த பொறுப்பு ஆணுக்கு. அல்லாத கம்பாவுன அலன்னிசா திருக்குறள் மிக தெளிவாக சொல்கிறது, பெண்களை விட ஆணை அல்லாஹ் பலமாக படைத்திருக்கிறான். ஆண்தான் பலம், ஆண்தான் உழைக்க வேண்டும், ஆண்தான் நிர்வகிக்க வேண்டும். வீட்டிற்குள்ளே பெண் ராணி. அந்த குடும்பத்தை சமைக்க, அந்த குடும்பத்தை உருவாக்க, குழந்தையை வழிநடத்த பெண்ணுடைய இடத்தை பெண்ணை பெற்ற அந்த அம்மாவை தவிர, அது கூட 60% சொல்றாங்க. ஒரு அம்மாவின் இடத்தை வேறு எவராலும் விட்டு நிரப்ப முடியாது என்று உலகில் சொல்கிறது. ஒருவேளை வேறு வழியிலே சொன்னால் அம்மாவின் அம்மா 60% இடத்தை நிரப்ப முடியும், 100% நிரப்ப முடியும். அப்போ குழந்தை வளர்ப்புங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கு உலகத்தில் பல்வேறு குற்றச்செயல்கள் மலிந்திருக்கிறது சொன்னால் அந்த குழந்தைகள் உருவாகிற இடத்தில் சரியாக உருவாகவில்லை, சரியாக உருவாகவில்லை. ஒரு பொருள் சரியாக இருக்க வேண்டும் சொன்னால் அது உருவாக வேண்டிய இடத்தில் சரியாக உருவாக வேண்டும். அன்பு கிடைக்காவிட்டால் குற்றவாளிகள் உருவாகும். பல்வேறு குற்றவாளிகளுக்கான குற்ற பின்னணியின் காரணம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு கிடைக்கவில்லை. குழந்தைகள் எப்போது பெற்றோர்களை விட்டு பிரிக்கிறது? பிள்ளைகள் சொல்ற விஷயத்தை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, கேட்கறது நேரம். அந்த கேட்டல், காது தாழ்த்தி கேட்டல் என்கிற அந்த பண்பு இன்றைக்கு குறைந்து வருகிறது. சின்ன வயசுல கொஞ்சறாங்க, கொஞ்சம் வளர்ந்ததற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. மிகப்பெரிய இடைவெளி, பெற்றோர் பிள்ளைக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் எல்லா உறவுகளுக்கும் இதில் ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளியை உரையாடல் தான் குறைக்கும். உரையாடல் இருக்க வேண்டும், பேச்சு இருக்க வேண்டும். சும்மாவாது பேசுவார்கள். முன்னர் அந்த பொழுதுபோக்கு என்பது கிடையாது, பேச்சு தான் பொழுதுபோக்கு. அப்படி பொழுதுபோக்கிற்காகவாவது பேசுவார்கள், ஒவ்வொரு நாளும் பேசுவார்கள். அப்படி பேசுகிற போதே அந்த பேச்சின் ஊடே எல்லாம் வந்துவிடும். குடும்ப நிகழ்ச்சி, அதனுடைய பிரச்சனைகள், அதற்கான தீர்வு, யாரை பார்க்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எல்லாமே வந்துடும். ஒரு நேரமாவது ஒன்றாக உணவருந்த வேண்டும் என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு உலகில். ஒரு நேரமாவது தாயும் தகப்பனும் பிள்ளைகளும் ஒன்றாக கூடி உணவருந்த, குறைந்தபட்சம் ஒரு நேரமாவது. அந்த உணவருந்தும் போது உரையாடல் இருக்க வேண்டும். அந்த உரையாடலில் குடும்பத்தின் எல்லா நிலைகளும் சொல்லப்பட வேண்டும். பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது, பிள்ளைகள் கஷ்டப்படுவார்கள் என்பதுதான் மிகப்பெரிய தவறு. ஒரு வருமானம் எப்படி வருகிறது, அதை ஈட்டுவதற்கு இந்த குடும்ப தலைவர் எவ்வளவு சிரமப்படுகிறார், அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன என்பதையெல்லாம் விலாவரியாக சொல்லுகிற குமரி மாவட்டத்திலே கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டு காலம் ஒரு பள்ளியிலே ஜும்மாவுக்காக நான் சென்றேன். அப்படி ஒவ்வொரு சில வேலைகள் என்ன செய்வாங்கன்னா, ஜும்மாவுக்கு பிறகு விருந்துக்கு கூட்டு போவாங்க. ஒரு ஆஞ்சார் கூட்டு போனார். அவருடைய பெயரன் அன்றைக்கு தொழ வந்திருந்தான். சின்ன பையன், தொழுகையிலே நிறைய தவறுகள் செய்தான். நானும் பார்த்தேன். சின்ன பையன் என்று எதுவும் சொல்லவில்லை, அவரும் சொல்லவில்லை. ஆனால் உணவருந்துகிற போது அவர் அவங்க ஒய்ஃபை சொல்கிறார், நம்ம பேரன் இன்னைக்கு என்ன செஞ்சா தெரியுமா, தக்பீர் கட்டி தக்பீர் ஒழுங்காக கட்டலை, அவனுக்கு தெரியலை, நம்ம அன்றைக்கி சொல்லி கொடுத்த தெரியுமா, அதை அவன் சரியாக அப்சர்வ் பண்ணலைன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சும்மா கேஷுவலாக உரையாடுறான். அவன் கேட்டுக்கிட்டே சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அவ்வளோதான். இது அவர்களுக்கு தெரியாமலே அவர்கள் விரும்புகிற வண்ணம் ஊட்டுகிற ஒரு செய்தி. இந்த உரையாடல் இன்றைக்கு குறைந்து போய்விட்டது. ஒழுக்கம் சொல்லித் தருவதற்கு இன்றைக்கு ஆளே கிடையாது. கல்லூரிகளிலே படிப்பதற்கே நேரம் கிடையாது. பள்ளிக்கூடங்களிலே கல்லூரிகளிலே பாடங்களை படித்து ஒப்புவித்து மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்குது. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் இன்றைக்கு ஒரு 50 தாண்டி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தெரியும், நல்லொழுக்க வகுப்பு என்று ஒன்று வைத்திருந்தாங்க. அதில் யார் வருவா, இமாம் வருவாங்க, ஃபாதர் வருவாங்க, இந்து மதத்தினுடைய துறவிகள் வருவாங்க, நல்லறங்களை பற்றி பேசிக்கொண்டே இருப்பாங்க. திரும்ப 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 சொல்லப்படுகிற போது தான் அந்த பசுமரத்தாணி ஊரை இந்த சின்ன வயசுல அந்த குழந்தைகளுக்கு அது இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினாலே மக்தபுகள் மதரசாக்கள் அதை இன்றைக்கும் கையில் வைத்திருக்கிறது. அதனால்தான் முஸ்லிம் சமூகம் ஓரளவுக்கு உட்பட்டது. அது கூட வேண்டாம், பெரிய பிரச்சனை இருக்கிறது, பெரிய கேள்விக்குறிகள் இருக்கிறது, பெரிய அச்சுறுத்தல்கள் இருக்கிறது. இந்த ஒழுக்கம் சார்ந்த கல்விக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது. இன்றைக்கு அவைகள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
அவர்கள் தான் உயிரை கொடுத்து எப்படியாவது அவர்களை உருவாக்கிவிட வேண்டும் என்று பாடு. ஏன்னா அமானிதம், சம்பளத்திற்கான வேலை என்ன இது? சம்பளத்திற்கு கூலிக்கான வேலை கிடையாது. மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் வந்து சொல்ல வேண்டும் ஒவ்வொரு ஆசிரியரும், இந்த குழந்தையை அமானிதமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து இந்த குழந்தையுடைய உயர்வுக்கு நீ என்ன செய்தாய் என்று ஒவ்வொரு ஆசிரியரையும் அல்லாஹ் கண்டிப்பாக கேட்பார். யாரும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னமா ஒழிசுவார் வாழ்க்கா, நான் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் சொன்னார். ஆசிரியர் பணி மிகப்பெரிய அறப்பணி. அந்த ஆசிரியர்கள்லாம் பிறப்பெடுத்தார்கள். அந்த பிறம்பால் அடிபட்ட பிள்ளைகளை உயர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அடிக்கக்கூடாது என்று அரசாங்கம் சொல்கிறது. அடிக்காமல் எப்படி திருத்துவது? வெறும் வார்த்தைகளை கொண்டு எல்லாரும் திருத்திவிடுவார்கள். ஒரு சில மாணவர்கள் கேட்பார்கள், சும்மாவாது மிரட்டினால் தான் சில மாணவர்கள் கேட்பார்கள். பல வகையிலே மாணவர்கள் இருப்பார்கள். சிலருக்கு 1-2 கொடுக்க வேண்டும். இப்படித்தான் இருக்கிறது. எனவே அந்த பெண்கள் விஷயத்தில் இந்த மார்க்கம் இருக்கிறது ரொம்ப பேடுதல். சும்மாலாம் அவர்கள் சொல்லிட முடியாது. பெண்கள் தாங்கள் கொடுக்கிற தாய்ப்பாலுக்கு கூலி கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. அவள் பிள்ளைதான், அவள் 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளைதான். ஆனால் அந்த பிள்ளையை வளர்க்கும் பொறுப்பு அவளுக்கு முழுமையாக கிடையாது. இந்த குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு எனக்கு சம்பளம் வேண்டும் என்று கேட்பதற்கு ரைட்ஸ் கொடுத்துத்தான் இருக்கும். அவளுக்கான உடை, உணவு, இருப்பிடம், எல்லா வசதிகளையும் மனைவிக்கு செய்து கொடுப்பது ஆண் மீது தான் கடமையை தவிர பெண்ணுக்கு எந்த கடமையும் கிடையாது. ஆண் சக்காத்தை மனைவிக்கு கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. மனைவிக்கு தனியாக சொத்து இருந்து அந்த சொத்தினை சக்காத்து கொடுக்கும்போது கணவனுக்கு கொடுக்கலாமா? கணவனுக்கு கொடுத்து எப்படி இருக்கு சட்டம்? கொடுத்துக்கூடாது. விருப்பப்பட்டால் கொடுத்துக்கூடாது. ஆனால் திருமணம் செய்கிற போது அதற்கு பிறகு எல்லாவற்றையும் பராமரிக்கிற பொறுப்பு கணவனுக்கு தான் இருக்குது, ஆண்களுக்கு தான் இருக்குது, பெண்களுக்கு கிடையாது. இப்போ ஒரு பெண் பிடிக்கவில்லை என்றால் அவளை எப்படியாவது கேவலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மிக சாதாரணமாக இதை சொல்லிவிட்டு போய்விட முடியாது. அப்படி ஒரு செக் வச்சிருக்கு இஸ்லாம். 4 சாட்சிகள் வேண்டும். 4 கண்ணால் பார்த்த சாட்சி. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்தார்கள். 4 பேர் எங்கே? ஏன் இப்படி சொல்லவில்லை என்று சொல்லிவிட்டார். நான் சொல்கிறான், இப்படி 4 சாட்சிகளை கொண்டு வராத காரணத்தினால் இவர்கள் அல்லாஹ்விடத்திலே மாபெரும் பொய்யர். இவர்களுக்கான தண்டனையும் இந்த வசனங்களே சொல்கிறான். இவர்கள் சொல்லுகிற எதையும் ஏற்றுக்கொள்ளும், எந்த சாட்சியும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் மரணம் வரை ஒருமுறை பெண் விஷயத்தில் தவறிழைத்து விட்டார்கள் இல்லையா? இதற்கான தண்டனை அவர்கள் சொல்லுகிற எந்த விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று மிகப்பெரிய தண்டனை கொடுத்தார். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், வலவுலா ஃபதுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு ஃபித் துன்யா வல் ஆஹிரா லமஸ்ஸகும் ஃபீமா ஃபத்தும் ஃபீஹி அதாபுன் அதீம். இம்மை மறுமை இந்த இரண்டிலும் இறைவனுடைய அருளும் கருணையும் உங்கள் மீது இல்லாவிட்டால் நீங்கள் இதை கூறியதற்காக யாரெல்லாம் அந்த குற்றச்சாட்டு அந்த அவதூறில் ஈடுபட்டார்களோ அந்த அவதூறில் ஈடுபட்டதற்காக மகத்தான வேதனை உங்களை பிடித்திருக்கு என்று சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பிறகு மன்னிப்பு கேட்டவர்களை மன்னித்து விட்டால் மிகப்பெரிய கருணையாக அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கோபத்தை விட அவருடைய கருணை, அவனது மன்னிப்பு குணம் மிக விசாலமானது. அவன் உடனே மன்னிச்சான். அந்த மன்னிப்பு, அந்த கருணை இருக்க போய்த்தான் மிகப்பெரிய வேதனை இவர்களை பிடிக்காமல் இருந்தது. ஆயிஷா சித்திகா சாதாரண நபி குடும்பம் சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நபி குடும்பத்தை பற்றி சொல்கிறான், நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 மடங்கு தண்டனை, 2 மடங்கு தண்டனை. யாரை பார்த்து? நபி குடும்பத்து பெண்களை பார்த்து. ஏன்னா அவங்க மொத்த சமூகத்துக்கு ரோல் மாடல், எல்லா மூமின்களுக்கும் அன்னை அவர்கள். அவர்கள் தவறிழைக்கக்கூடாது. ஒருவேளை தவறிழைத்தால் அவர்களுக்கு 2 மடங்கு தண்டனைகளை வழங்குவேன் என்று அல்லாஹ் சொல்றார். அவ்வளவு பரிசுத்தமான இடத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து அப்படி சொல்லலாம் கூடாது. ஆனாலும் அப்படி சொன்னதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது விசாலமான மன்னிப்பினால் அவர்களை மன்னிக்க போய்த்தான் வேதனை அவர்களை தொடாமல் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய கருணை மிகப்பெரியது, அதிலிருந்து ஒருபோதும் நிராசை அடையவே கூடாது.
நாம் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் சரி, அதற்காக பாவம் செய்வதற்கான ஒரு உத்தரவாதமாக ஒரு சலுகையை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒருவேளை தவறினால் பாவம் என்பது என்ன? நம்முடைய அறிவை மிகைத்து உணர்ச்சிகள் மிகைக்கிற போது, சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிற போது. இப்போ நமக்கு சிக்கன் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னெல்லாம் கோழி இறைச்சி என்பது ஒரு ரிச்சஸ்ட் உணவு. வீடுகளில் கோழி வளர்த்தாதான் உண்டு. இப்போ கோழி சாப்பிட்டேன்னா அது ஒரு பெரிய இது. அப்போ ஒருத்தர் சொன்னார், நான் கோழி சாப்பிட்றது இல்லை அப்படின்னாரு. ஏங்க, கோழி கிடைக்கிறது இல்லை அதனால சாப்பிட்றது இல்லை. அது மாதிரி நான் தப்பு செய்கிறது இல்லைன்னா தப்பு செய்கிறதுக்கான சூழல் எனக்கு அமையல, அந்த சான்ஸ் எனக்கு கிடைக்கல, அதனால நான் நல்லவன். ஆனால் அந்த சான்ஸ் கிடைச்சதுக்கு பிறகு என்னுடைய உணர்ச்சி மேலிடாமல் இறையச்சம் இருக்கும் போது அது என்னை கட்டி காக்கிறது இல்லையா, அந்த பண்புக்கு வந்துடும். அதை தாண்டி நடப்பதுதான் தவறு. அப்படி தவறு வந்த உடனே திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்பி இஸ்ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா, ஒரு பாவம் நடந்துவிட்டால் அதை அழிக்கிற நன்மையை உடனே செய்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நன்மை எழுதுகிற மலக்கு இந்த பக்கம் இருக்கிறார், தீமை எழுதுகிற மலக்கு இந்த பக்கம் இருக்கிறார். நன்மை எழுதுகிற மலக்கு உடனே எழுதிடுவார், தீமைக்கு எழுதுகிற மலக்கு உடனே எழுத மாட்டார். இது அல்லாஹ் நம்ம இது வைத்திருக்கக்கூடிய ஒரு கருணை. இப்போ நன்மையை பதிவு பண்ணுற மாதிரி ஃபாஸ்ட்டாக இவங்க பதிவு பண்ண வேண்டியதானே? இல்லை, அவர் அவகாசம் தருகிறார். இவன் அதை ரியலைஸ் பண்ணுறானா, யோசிக்கிறானா, வருத்தப்படுறானா, மனம் திருந்துகிறானா, பாவமன்னிப்பு கேட்கிறானா என்று பார்ப்பதற்காக கொஞ்சம் அவகாசம் தந்துவிட்டுத்தான் அவர்கள் எழுதுகிறார்கள். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தீமை செய்தீங்களா அதை அழிக்கும்படியான நன்மை உடனடியாக செய்யும். ஒருவரை ஒரு உணர்ச்சி வேகத்திலே கெட்ட வார்த்தை போட்டு பேசிவிட்டோம், உடனடியாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் என்று சொன்னால் அந்த கெட்ட வார்த்தை பதிவு செய்யப்படுவதில்லை. மாறாக இந்த நல்ல வார்த்தை பதிவு செய்யப்பட்டு இதற்கு நன்மை எழுதப்படுது. அல்லாஹ் நம்மை எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், எவ்வளவு கருணை வைத்திருக்கிறார், மகத்தான மன்னிப்பாளனாக அல்லாஹ் இருக்கிறார். அவருடைய மன்னிப்பினால் தான் இன்றைக்கு பூமியில் நாம் நடமாடிக்கொண்டோம். நம்முடைய ஒவ்வொரு குற்றங்களுக்காகவும் அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்து விட்டால் உலகத்திலே மனித இனம் மிஞ்சி இருக்காது. நாம் அவ்வளவு பாவங்கள் செய்யும், எண்ணத்தால் எவ்வளவு பாவங்கள், செயலால் இல்லாவிட்டாலும் கூட எண்ணத்தால் எவ்வளவு பாவங்கள். ஒரு மனிதரை பார்த்த மாத்திரத்திலே மனம் கணக்கு போடுகிறதே, அந்த கணக்கு போடுவதிலே அதிகமாக கெட்ட எண்ணங்கள் தான் இருக்கிறது. அப்படி பழகி நல்லது என்பது அபூர்வமாக இருக்கிறது, கெட்டதுதான் நமக்கு நிறைய இருக்கிறது. இந்த உலகம் தந்திரத்தை கற்றுக் கொடுக்கிறேன் என்கிற பேரிலே மிகுந்த மோசமான விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது. ஏமாளி அப்படின்னு நினைக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருவில் கடந்து போகிறாங்க. ஒரு அன்சாரி தோழர் தனது சகோதரருக்கு உபதேசம் பண்ணுறாங்க, ரொம்ப வெக்கப்படாதப்பா, வெக்கப்படாத, இந்த உலகத்தில் வாழ முடியாது. சில பேர் ஷை டைப் வெக்கமாக இருப்பாங்க, முன்னால் வர மாட்டாங்க, பேச மாட்டாங்க, அவங்களுக்கு வேண்டிய விஷயத்தை கூட கேட்க மாட்டாங்க, ரொம்ப வெக்கப்பட்டு. அப்போ அவர் போதிக்கிறார், இப்படி வெக்கப்படாத, வெக்கப்பட்ட வாழ்க்கையில் முன்னேற முடியாது, இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஅஹு, அவரை விட்டு விடுங்கள். அந்த வெட்கம் நன்மையை தவிர வேறு எதையும் கொண்டு வருவதில்லை. வெட்கம் இருந்தால் அவன் தவறு செய்ய மாட்டான். வெட்கம் அவனுக்கு நன்மையைத்தான் தரும். ஒரு சில இழப்புகள் இருக்கலாம், அது பெரும் இழப்புகள் கிடையாது. நபியுடைய பார்வை இதுதான், அது பெரும் இழப்புகள் கிடையாது. ஆனால் வெட்கமின்மைதான் பல மோசமான செயல்களை கொண்டு வரும். இதா ஃபாத்தக்கல் ஹயா ஃபஃபல் மா ஷைத, அரபி பழமொழி ஒன்று இருக்கிறது, நீ வெட்கத்தை விட்டுவிட்டால் நினைத்ததை செய்து. பைத்தியக்காரர்கள் ஒழுங்காக ட்ரெஸ் போடுறதில்லை, பார்க்கலாம். ஏன்? வெட்கம் இல்லை. வெட்கம் என்றால் அவர்களுக்கு என்னவென்று தெரியவில்லை. ஆடையை பற்றி அக்கறை இல்லை, உலகத்தை பற்றி அவர்களுக்கு அக்கறை கிடையாது. வெட்கம் ஒரு கேடயம் நமக்கு. வெட்கம் மிகப்பெரிய பாதுகாப்பு, பல்வேறு தவறுகளை விட்டு பாதுகாப்பு. பப்ளிக்ல ஏன் தப்பு செய்ய மாட்டேன்னா நமக்கு வெட்கம் இருக்கு. வெட்கத்தை பேணி வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்போ இதெல்லாம் தாண்டி நிகழ்வதுதான் தவறு. அந்த தவறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாளைக்கு நான் 70க்கும் மேற்பட்ட முறைகள் அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு தேடுகிறேன், நீங்களும் அதிகம் பாவமன்னிப்பு தேடுன்னு சொன்னாங்க. சொல்லப்போனால் அது ஒரு மாஸ்டர் கீ. எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க வல்ல ஒரு மாஸ்டர் கீ தான் இஸ்திக்ஃபார், பாவமன்னிப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா வ யும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன வ யஜஅல் லக்கும் அன்ஹாரா.
மழை இல்லைன்னு வந்தார், இஸ்திக்ஃபார் செய்ய சொன்னாங்க. குழந்தை இல்லைன்னு வந்தார், இஸ்திக்ஃபார் செய்ய சொன்னாங்க. விவசாயம் நல்லா நடக்கலைன்னாங்க, இஸ்திக்ஃபார் செய்ய சொன்னாங்க. எல்லாத்துக்கும் ஒரே பதிலாக இருந்து கேட்கும்போது தான் இந்த வசனத்தை ஓதி காட்டினாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவ மன்னிப்பு கேட்டால் பாவங்களை மன்னிக்கிறான், மழை இறக்குகிறான், தோட்டங்களை அவன் பெருகச் செய்கிறான், குழந்தை செல்வங்களை தருகிறான், வாழ்வில் பல்வேறு நலங்களை தருகிறான். இன்னொரு கோணத்திலே நாம் சிந்திக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு வரவேண்டிய ரிஸ்க்கு தடை செய்யப்படுவது பாவத்தின் காரணம் என்று சொன்னார். நமக்கு வர வேண்டிய பணம் வரவில்லை, பதவி உயர்வு வரவில்லை, அந்தஸ்து வரவில்லை, நமக்கு வேண்டிய மரியாதை வரவில்லை, நமக்கு வரவேண்டிய ஏதோ ஒன்று வரவில்லை என்று சொன்னால் உடனடியாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், நாம் பாவம் செய்திருக்கிறோம், அந்த பாவத்தின் காரணமாக வரவில்லை. ஆனால் நம்ம சண்டை போடுறோம், ஏன் எனக்கு தரலன்னு கேட்கணும். ஆனால் குற்றம் நம்மிடத்தில் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலே முடிந்தவரைக்கும் நாம் பாவங்களை மன்னிப்பு கேட்க பழகிக்கொள்ளுங்கள். இந்த வசனங்கள் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், மிக குறிப்பாக ஒரு பாடம், எந்த மூமினை பற்றியும் கெட்ட எண்ணங்கள் கொள்ளவும். ஒரு தவறான செய்தி நம்மிடத்தில் வந்தால் கூட நாம் சொல்ல வேண்டிய முதல் விஷயம், அப்படி இருக்காது, அவர்கள் நல்லவர்கள் என்று தான் நாம் சொல்லணும். நன்மை இல்லை, நல்லதே நினைத்தால் நம்முடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என்பதுதான் ஒரு தாரக மந்திரமாக எல்லா பெரியார்களும் சொல்லித்தந்தார். திருக்குர்ஆனுடைய இந்த வசனம் அதுதான் சொல்கிறது. இதை கேள்விப்பட்ட மாத்திரத்திலே எல்லாம் கேட்குறாங்க, அப்படி எல்லாம் சொல்லியிருக்க வேண்டாமா, நன்மையை நினைத்திருக்க வேண்டாமா என்று கேட்டார். அப்போ நல்ல மனிதர்கள், இறை நம்பிக்கையாளர்களை குறித்து ஏதேனும் செய்தி நம்மிடத்தில் வந்தால் முதலாக நம்முடைய கருத்து என்பது அவர்கள் நல்லவர்கள், அப்படியெல்லாம் இருக்காது, நல்லதுதான் நடந்திருக்கும் என்றெல்லாம் சொல்ல வேண்டும் என்கிற இந்த பாடத்தை எல்லாம் கற்றுத்தருகிறார். இந்த பாடம் இதுபோல இந்த வசனங்கள் வழியாக கற்றுத்தருகிற எல்லா பாடங்களையும் வாழ்க்கையில் மேற்கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வா ஆகிரு தஅவானா